என் தம்பி கார்த்தியை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ரூம்ல அவங்கள தங்க வச்சுட்டா. டேய், அப்புறம் செண்பகவள்ளின்னு ஒருத்தி குத்து கல்லாட்டம் எதுக்கட இங்க உக்காந்துருக்கேன்? உனக்கு முன்னால அவனுக்கு கல்யாணம் பண்ண விட்டுடுவேனானா? மூத்தவன் இருக்கும்போது சின்னவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவீங்கன்னு போட்டு கிழிச்சு விட்டுட மாட்டேன். அதானே. உனக்கு 60 வயசுல கல்யாணம் ஆனாலும் உன்னோட 61வது வயசுல தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கும். அப்படின்னா எனக்கு 60 வயசுல தான் கல்யாணம் பண்ணி வைப்பியா? டேய், உனக்கு அப்புறம்தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கும்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, அவசரப்படாத. நானு அந்த தொடப்பக்கட்ட கிட்ட கேட்டுக்கு ஏன் ரூம் கேக்குதா? இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சு அந்த ரூம்குள்ள அவ்வளவு நான் பழங்க விட்டுடுவேனா? ஆடட்டும், எவ்வளவு ஆடுறாங்களோ ஆடட்டும், மொத்த ஆட்டத்தையும் அடக்குறேன். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்க வாழணும். சோலை வனத்தில் ஒரு ஜோடி கிளி போலத்தான் கால முழுக்க சிந்து. மாப்பிள, இந்த பொறப்பு வெறுப்பையெல்லாம் அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு மூட்டை கட்டி வைக்கணும்டா மாப்பிள. நீ இப்ப கல்யாண மாப்பிள. ஒன்ன நாங்க இப்ப கிண்டல் பண்ணலாம், கலாய்க்கலாம், ஓட்டலாம், மேய்க்கலாம். ஆனா நீங்க கோவப்படக்கூடாது. சீமி இப்படி வெக்கப்படணும்டா மாப்பிள. பாரு, இப்ப தானே சொன்னேன் மாப்பிள, இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாதுன்னு. போ, போய் மாப்பிளைய நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. போ போயா. அவ்வளவுதானக்கா, எல்லாம் எடுத்துட்டல. என்னமா பாருங்கடி, போனமா பொண்ணை கூட்டிட்டு வந்தாமான்னு இருக்கணும். அவங்க நின்னு இழிச்சு பேசிட்டு இருக்க கூடாது. முக்கியமா அந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது, புரிஞ்சுதா? சரிம்மா, அதான் சொல்லிட்டியே, சும்மா தோணுன்னு பேசிக்கிட்டு. அப்புறம் எப்படி போறீங்க? அதான் வெளியில கார் இருக்குல்லம்மா. பிச்சு புடுவேன். அதுல என் புள்ள போறான். அவளை ஆட்டோ பிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அந்த முகரைக்கு அதுவே அதிகம். உன்னெல்லாம் போட்டோ எடுத்தா துப்பிடுவோம் போன. என்ன கண்ணு, நீனும் ரெடி ஆகலையா? இப்ப போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிடுவேன் நான். நேரமாவதுல சீக்கிரம் ரெடி ஆகு. கார்த்தி, சரவணன் ரெடி ஆனதும் அவனுக்கு கூட மண்டபத்துல விட்டு அவன் கார்ல வந்துட்டோம். சரிப்பா. ஏன் மாப்பிள்ளைய மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போறதை விட வேற வேலை என்ன இருக்கு? அவனை வேலை ஏவி விட்டுட்டு இருக்கீங்க. நான் பொண்ணு அழைக்க போறேன். இது என்ன புது கூத்தா இருக்கு? எந்த ஊர்ல பொண்ணு அழைக்கிறதுக்கு மாப்பிள்ளையோட தகப்பன் பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காரு. நாத்தனாருங்க தான் போகணும், வேற எந்த ஆம்பளையும் போக கூடாது. போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. அதெல்லாம் ஊர்ல நடக்கிற மத்த கல்யாணம். இது ஊரே அசந்து போற மாதிரி நடக்க போற கல்யாணம். என் தங்கச்சி மகளை நான் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வர்றத ஊரே வியந்து போய் வேடிக்கை பார்க்கணும். நான் ஒன்னும் மாப்பிள்ளைக்கு மட்டும் அப்ப இல்ல, பொண்ணுக்கும் தாய் மாமன். அன்னத்தை நான் போய் கூட்டிட்டு வர்றதுதான் என் தங்கச்சிக்கு நான் பண்ற நன்றி கடன். பாசம்லாம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக முறைய மாத்துற அளவுக்கு பாசம்லாம் வேண்டான்னு தான் நான் சொல்றேன். மாத்துனா என்ன தப்புன்னு கேக்குறேன். அண்ணன் தாய் இல்லாத புள்ள வாழ்த்தி அனுப்ப கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு அப்பன், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத ஒரு சித்தி. அந்த புள்ள நரகத்தில் இருக்கு. அந்த நரகத்திலிருந்து நான் இப்ப சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு வர போறேன். யாரு தடுத்தாலும் சரி, முறையே இல்லைனாலும் சரி, நான் தான் அன்னத்தை சபைக்கு கூட்டு வர போறேன். கார்த்தி, நீ மண்டபத்துக்கு போய் மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வை. சரிப்பா. மணி சுடரு, நீங்க என் கூட வா. அப்ப நானு நீ வராத. டேய், நீ வரலன்னா களை கட்டாதடா. வா போலாம். வா. நல்லா புரிஞ்சுக்க, நீங்க ஒருத்தர் தான் மாம்ஸ். பை. பாத்தியாட உங்க அப்பாவை, அவளை நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு வர போறாராம். வரட்டும். அவ வரப்போறது சொர்க்கத்துக்கா இல்ல நரகத்துக்கான்னு நானும் பார்க்க தானே போறேன். இரு வரேன்.
ரொம்ப அழகா இருக்குக்கா. அக்கா, இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. என்னங்க இதோ வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க. எங்க கௌரி, வைதேகி? வரேன்க்கா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போய் கார்ல வைங்க. அம்மா கொஞ்சம் வாங்கம்மா. இதோ வரேன்க்கா. என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க வெளியில? கூடி வர சீக்கிரம். சொல்லுங்க. என்கிட்ட காட்டு. இந்தாம்மா. எங்க அண்ணன் ரெடி ஆயிட்டாளா இல்லையா? உங்களுக்கு தான் இருக்காப்ல. அண்ணோ, மீனா இங்க வா. இருக்கா, பாத்துட்டு வர. என்னம்மா? ஏண்டி, அவதான் கல்யாண பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு என்ன இங்க வேலை? மண்டபத்துக்கு கொண்டு போக வேண்டிய எல்லா பொருளையும் லிஸ்ட் போட்டு எழுதி வச்சியா? அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு இங்க வந்துட்டு எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேம்மா. சரி, சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு அழைக்க வந்துருவாங்க. அன்னத்துக்கு தேவையானதெல்லாம் எல்லாம் ஒரு பெட்டியில தூக்கி சொல்லு. சரியா? சரிப்பா, சரி, சொல்லிடுறேன். நம்ம போலாமா? சரி போலாம். சரி, அப்புறம் போய் கூட்டிட்டு வரேன். எங்க கொஞ்ச நேரங்க, நான் கூப்பிடுறேன். சரி, ஓகே. அம்மா, உன் ஆசீர்வாதத்தோட நான் பிறந்த இந்த வீட்டை விட்டு நீ பிறந்த உன் வீட்டுக்கு உன் அண்ணனை கடைசி வரைக்கும் பக்கத்துல இருந்து பார்த்துக்க நான் போறேம்மா. இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. உனக்கு தினமும் பூ போட்டு விளக்கேத்தும் போதெல்லாம் காலத்துக்கும் என் மாமன் நிழல்ல எனக்கு கிடக்க வேண்டாம் உன்கிட்ட நான் வேண்டியிருக்கேன். நான் கனவுலையும் நினைக்காத இந்த விஷயத்த நீ உன் சக்தியால நடத்தி காட்டியிருக்க. நீ பிறந்த அந்த சொர்க்கத்தை விட்டு இந்த நரகத்துல வந்து கஷ்டப்பட்ட. இப்போ நான் பிறந்த இந்த நரக